மனிதர்கள் 99.9 பேர் எப்படிங்கிறாங்கன்னா, எந்த வேலையுமே செய்யலை. சாப்பிட்டாங்களான்னா இல்லை, டிவி பார்த்தாங்களான்னா இல்லை, வாழ்ந்தாங்களான்னா இல்லை, வாழலையானாலும் இல்லை, இருக்கிறாங்களான்னா இல்லை, இல்லையானா இல்லை. அப்போ இருக்கிறாங்களா இல்லையா, சாப்பிட்டாங்களா, தூங்கினாங்களா, பேண்டாங்களா, போனாங்களான்னா எதுவுமே இல்லை. ஆனால் வாழ்க்கையில் அவங்க ஒன்று மட்டும் செஞ்சுக்கிறாங்க, கரெக்டாக பேடுறாங்க, கரெக்டாக உச்சா விட்றாங்க, தூக்கம் அவங்கள மீறி தூங்கிடுறாங்க. யாருன்னா எதனா சொல்லிட்டா செய்கிறாங்க, அது லைச்சி செய்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. முதல் செய்யும்போது தான் லைச்சி செஞ்சாங்க, அப்புறமா அது மாதிரி ஆன் பண்ணி விட்ருவான். ஒருத்தனுக்கு தியானமே அப்படி தான். ஒருத்தனுக்கு போனால் முதல்ல சொல்லும்போது சிவாய நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிவாய நம்ம ஒரு 10, 100, 20 நாம்போது மணி ஒரு இடத்துல இருக்கும், இவன் ஒரு இடத்துல இருப்பான். இல்லைன்னா மணி அப்படியே நின்று இருக்கும், இம்பான்னு கேட்டால் பெருசாக சுவாசம் பண்ணுறேன்னுவான். அப்படியா? ஆமாம் ஆமாம், ஓகே. இப்போ இருந்தானா இல்லையா அவன்? இப்போ நமக்கு அப்படியே பார்த்தா சந்தேகமாக இருக்கு. இருக்கியா இல்லையா? இருக்கிறான்னுவான், ஆமாம் இருக்கிறான். இல்லையாண்ணா தெரிலன்னுவான். ஒரே கன்ஃபியூஸ் தான். இந்த சமூகத்தில் இருந்துக்கின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, நான் என்ன பண்ணேன்? இப்போ மனம் எதை செஞ்சாலுமே புதுசாக ஃபஸ்ட்டு செய்யணும். சாப்பிட்டா பழைய சாப்பாடெலாம் ஞாபகம் வந்துச்சானா, இந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடல, நீங்கள் சாப்பிட்றீங்க இதெல்லாம். அன்றைக்கி சாம்பார் அப்படி இருந்தது, இன்றைக்கி இப்படி இருக்குது. அன்றைக்கி முட்டை வறுத்து வச்சுருந்தா இன்றைக்கி எறா வறுத்து வச்சுக்கிறா, இந்த எறாவில் அப்படி இருந்தது இப்படி இருந்தது. கடைசி வரைக்கும் சாப்பாடு நீங்கள் என்னவே பண்ணல, சாப்பிடல. 2 பேர் மட்டும்தான் சாப்பிட்றாங்க. ஒன்று குழந்தை, இன்னொன்று ஞானி. ஒரு செயலை மட்டும் செஞ்சால் அப்போ எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டுன்னு அந்த மாதிரி குழந்தைங்க டிவி பார்க்க முடியாது, டிவி பார்த்தா சாப்பிடாது. இந்த சாப்பிட்ற குழந்தைய ஓடிட்டு வாடான்ட்டு சொல்லி வாயில் சொல்லிவிடுவாளா, அப்படி போய் துப்பிட்டு திரும்ப வந்துடும். புரியுதா? வேறு வழி இல்லாமல் இல்லை. சாப்பிட்றதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், பார்க்கும், கண்ணை முஞ்செல்லாம் பார்க்கும், வாயில் போடும். எப்படின்னா மீங்கிட்டு ஓடணும்னு பார்க்கும். முதல்ல இந்த வேலையை என்ன பண்ணிடனா முடிச்சிடணும். வளர்ந்த குழந்தைகிட்ட குத்தியானா வாயில் வச்சுன்னு சுற்றின்னு வரும், சாப்பிட்டுன்னு நந்துன்னு வரும், சாப்பிடவும் செய்யும். பார்த்தீங்களா? இதை எடுத்து இதில் போட்டுக்கின்னு டிவி இது வீடியோ வர பார்த்துக்கின்னு அது எதில் ஒருத்தன் வர பேஷனும் இருப்பான். சாப்பிட்டு இருந்து பார்த்துன்னு அது இது இப்போ 3 கவனிக்குதா? இதில் ரொம்ப கெட்டிக்காரி பொம்பளை. 15 வேலை செய்வா, ஒரு வேலையும் ஒழுங்காக இருக்காது. ரோடே அவுழ்து. நம்ம பின்னாடி எதுவும் கண்டுபிடிச்சிருவான், நம்ம தாய்க்குள்ள தான் என்ன வந்து ஏன்